ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய மார்ச் 21ஆம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய அற்புதமான ஒரு கிரக மாற்றமானது மகர ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லணும். ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, என்ன மாதிரியான கிரகங்களுடைய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எனவே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி அன்னைக்கு நவகிரகங்களில் உள்ள மிகப்பெரிய கிரகம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் பயிற்சியாகி இருக்காரு. அதாவது கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு என்ட்ரியான அவர் பார்த்தீங்கன்னா தற்போது மார்ச் 21ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய நட்சத்திரத்தை பயிற்சி பண்ணுறாரு. ஸோ நட்சத்திர மாற்றமாக மார்ச் 21 அன்னைக்கு நடக்க போகுது. இந்த சனியினுடைய மாற்றங்கள் இன்னும் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் மகர ராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களை விட ரொம்பவே எல்லாருக்கும் பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ ஏழரை சனியாக இருக்கட்டும், அஷ்டம சனியாக இருக்கட்டும், இல்லை பாத சனியாக இருக்கட்டும், எந்த சனியாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு பயத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துருவார். அந்த வகையில் தற்போது மாறி இருக்கக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லணும். மகர ராசி இல்லைன்னா மகர லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழில் மட்டும் கிடையாது, உத்தியோகத்தில் ஏற்றம் இருக்கும், படிப்பில் ஏற்றம் இருக்கும், வியாபாரத்தில் ஏற்றம் இருக்கும். ஏன்னா கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே உங்களுக்கு ஏழரை சனியானது நடந்துகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏழரை சனியிலேருந்து முழுமையாக நீங்கள் வெளிவந்துட்டீங்க. அப்படிங்கும் பொழுது எல்லா நல்லதுமே உங்களுக்கு நடக்கும். சுபகாரியத்தில் என்னென்ன தடைகளை பார்த்துட்டு வந்தீங்களோ அந்த தடைகள் கூட இப்போ விலக ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான யோகங்கள் எல்லாம் இருக்குது. அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்களானது நடக்கும். ஸோ இந்த சுபகாரியங்கள் நீங்கள் தடைகள் பார்த்துட்டு இருந்தீங்களோ, எதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே இப்போ நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் பண வரவும். ஸோ பணத்துக்கும் பிரச்சனை இருக்குது, நிறைய தடைகளை பார்த்துட்ருக்கீங்க. பணவரவில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்க போகக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் பார்த்தாச்சு. புதுசாக உங்களுக்கு கடன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இப்போ கிடைக்கும். இவ்வளோ நாளாக கூட நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் எங்கேயும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. கண்டிப்பாக மார்ச் 21க்கு அப்புறமா உங்களுக்கு எல்லா மாற்றங்களும் நடக்கும், உறுதியாக நடக்கும். அதே மாதிரி பழைய கடன்களை வச்சுருக்கீங்க, அந்த கடனை எப்படிடா அடைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த கடன்களையும் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது. ஸோ முழுக்க உங்களுடைய கடன்களை எல்லாம் அடைத்து முடிக்கிறதுக்கான ஒரு நேரம் யோகம் எல்லாமே வந்தாச்சு. ஸோ இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் கூட உங்களுக்கு இப்போது காணாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் சொந்த வீடு இல்லாமல் இருக்கீங்க, மகர ராசிக்காரங்களே ரொம்ப வருஷமாக இதுக்காக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படியோ அவங்க எல்லாருமே இப்போ சொந்தமாக வீடு வாங்க முடியும். வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, இது மாதிரி யோகங்கள் இருக்குது. ஸோ வாய்ப்புகள் இருக்குது, வசதிகள் இருக்குது. அப்படிங்கும்போது முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான நல்ல நேரம் இருக்கும் பொழுது நீங்கள் கஷ்டப்பட்டாலுமே கூட அது உங்களுக்கு ஒரு சுமையாக இருக்காது. அதாவது சொந்தமாக ஏதாவது வேணும்னு நினைக்கிறவங்க இந்த டைமில் வாங்குங்க. கடன் வாங்கி கூட வாங்கலாம். ஏன்னா அந்த கடன் உங்களுக்கு பெருசாக இருக்காது. உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் கிடைக்கும். வேலை இல்லை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கக்கூடியவங்களாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, மகர ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த புலம்பலெல்லாம் விட்டுடுங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா நல்ல காலம் வந்தாச்சு. அப்படிங்கும் பொழுது உங்களை தேடி வேலை வாய்ப்புகள் வரும். ஸோ வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்துங்க. நல்லா ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். ஸோ உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். புதுசாக வேலை தேடுறவங்களும் நம்பிக்கையோடு தேடுங்க, நிச்சயம் வேலை கிடைக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு அப்படின்றதுனால கொஞ்சம் கவனமாக மட்டும் இருக்கணும். ஸோ என்ன தான் நமக்கு வேலை கிடைச்சாலும், நம்ம என்ன தான் அலைஞ்சு திரிஞ்சு நிறைய நல்ல விஷயங்களை பார்த்தாலுமே கூட 8ல் கேது இருக்கிறதுனால கவனமாக தான் இருக்கணும். எந்த வகையில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த டைமில் உடம்பு, நரம்பு தூக்கம் இல்லாமல் போகிறது, நண்பர்களோட வெளியில் போய் சுற்றுறது, சினிமாவுக்கு போகிறது, செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இதனால் உங்களுக்கு பாதிப்புகளானது வரும். நமக்கு எந்த விஷயங்கள் செய்கிறதுனால பாதிப்புகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமோ கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம கைவிட்டாகணும். இல்லை அப்படின்னா அதுவே நமக்கு பெரிய ஆபத்துக்களாக முடிஞ்சிடும். பொதுவாக எல்லா விஷயங்களிலுமே நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் தான். ஸோ இந்த காலகட்டங்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப நல்லது.
எடுத்த காரியங்கள்லையும் அப்படிதாங்க உங்களுக்கு நல்ல வெற்றி இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு தயங்க வேண்டாம். துணிஞ்சு செய்யுங்க. தொட்டதை துலங்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கும், அது மாதிரி நீங்கள் ஆக முடியும். நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய எல்லா நல்ல காரியங்களையும் இப்போ நீங்கள் செய்யலாம். ஏன்னா நேரமும் காலமும் கூடி வந்தாச்சு. இந்த டைமில் நீங்கள் செய்யும் பொழுது எந்த பிரச்சனையும் வராது, யாராலையும் தடை வராது. நல்ல நேரம் வரணும் அப்படின்னு சொல்கிறது அதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி இந்த காலகட்டங்கள் மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. சம்பள உயர்வோ சரி, பதவி உயர்வோ சரி, எல்லாமே கிடைக்கும். இல்லை நான் ஏற்கனவே தொழில் செய்துட்டு தான் இருக்கேன், இப்போ வேறு தொழில் வந்து செய்யலாமா, அந்த தொழிலுக்கு மாறலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருக்கீங்களா? இப்போ மாறுங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் மாறாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இனி மாறலாம். அப்படி மாறுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஊரை மாற்றுறது, இடம் மாற்றுறது, தொழில் மாற்றுறது, வியாபாரத்தை மாற்றுறது, உத்தியோகத்தை மாற்றுறது அப்படின்னு எல்லா மாற்றங்களையும் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். மாற்றத்திற்கான காலங்கள் இதுதான். என்னென்ன வகைகளில் நீங்கள் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அந்த மாற்றங்களை எல்லாமே வந்து செய்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு அதனால் நிறைய நன்மைகள் நடக்கும். சொல்லப்போனால் முன்னேற்றங்கள் இருக்குது. எல்லா விஷயங்கள்லையுமே முன்னேற்றம் இருக்குது. இந்த விஷயந்தான் உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. எல்லா விதமான மாற்றங்களும் இருக்குது. இன்னும் அடுத்த 2 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த சனியினுடைய மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும். அப்படின்றதுனால கட்டாயமாக எந்த ஒரு நாட்களையும் மிஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ நாளாக நீங்கள் இழந்ததை எல்லாத்தையும் இந்த 2 ஆண்டுகளில் வந்து மீட்டெடுக்க போகிறீங்க. ஸோ எதெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ, எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாத்துக்கும் ஈடு செய்யக்கூடிய வகையில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சனி பகவானுடைய இந்த மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும். வண்டி வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க. அதே மாதிரி உயரமான பகுதிகளுக்கு போகக்கூடியவங்க கவனமாக இருக்கணும். விஷப்பூச்சிகள், ஜந்துக்கள், விலங்குகள், செல்லப்பிராணிகள் இதெல்லாம் வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கவனமாக இருங்க. ஸோ அடிக்கடி விஷப்பூச்சிகள் எல்லாம் வீடு தேடி வரலாம். அதனால் அந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். எது செய்கிறதா இருந்தாலுமே உங்களுடைய கவனத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக அசால்ட்டாக இருக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட கண்ணும் கருத்துமாக நம்ம இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கு அதெல்லாம் வந்து அனாவசியமான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா தயவு செஞ்சு அதிலேருந்து நீங்கள் ஒதுங்கிக்கோங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் தேவையில்லாத செயல்களெல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் சிக்கலில் மாட்டுவீங்க. சிக்கலில் சீண்டத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் அமைதியாக இருங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களை சுத்தமாக வச்சுக்கோங்க. எந்த விதமான விஷ ஜந்துக்களும் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஏன்னா நமக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கும் பொழுது எங்கே போகிறது வேணாலும் நம்மக்கிட்ட வரலாம். அதனால் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உடல் உறுப்புகளில் பிரச்சனைகளானது ஏற்படலாம், வியாதிகள் வரலாம், அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த விஷயத்துலலாம் முழுக்க முழுக்க கவனமாக இருங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு முதுகு தண்டுவடம் தொடர்பான விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் கவனமாக இருக்கணும். தினந்தோறும் நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும். நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு நடக்கக்கூடிய நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து சமாளிக்க முடியும். அப்படின்றதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது அதீத கவனம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகளானது இருந்தாலுமே கூட நீங்கள் அதை சமாளிக்கிறதுக்கு இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னாலே போதும். கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவர முடியும். அதுக்காக மகர ராசிக்காரங்களே நீங்கள் என்ன செய்ய இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான வழிபாடுகள் செய்யுங்க. நீங்கள் புதனை வழிபாடு செய்ய செய்ய அவர் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை வந்து கொடுப்பாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் வரும்பொழுது தான் நடக்கும். அந்த மாதிரி தான் மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் வந்து இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையுமே நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக என்ன மாதிரியான பரிகாரங்கள் வந்து செய்யணும், எது செய்தால் உங்களுக்கு நல்லது அப்படின்றதையும் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வரிசையில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறுமே நம்ம தொடர்ந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். அந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பதிவை நீங்கள் பார்த்து பயன்பெறதோட மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கட்டாயமாக பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா, அதோடு ஆன்மீக ரீதியாக என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க.
இந்த வழிபாடுகளை செய்யறதுக்கு முன்னாடி நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.